காணும் பொங்கல் என்பது வெறும் விடுமுறை தினம் மட்டுமல்ல, அது பிரிந்திருந்த இதயங்கள் இணையும் ஒரு உன்னதமான திருவிழா என்பதை விளக்கும் வகையில் இந்த நீளமான கதை அமைகிறது. அமெரிக்காவில் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் சிக்கித் தவித்த ரகு தன் மனைவி சுதா மற்றும் மகன் ஆதித்யனுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு பொங்கல் விடுமுறைக்காக சென்றிருந்தான். தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிந்து காணும் பொங்கல் அன்று அதிகாலையிலேயே வீடே களை கட்டியது. ரகுவின் அன்னை லக்ஷ்மி பாட்டி சுதாவையும் மற்ற பெண்களையும் அழைத்து கொண்டு வீட்டின் பின்புறமுள்ள திறந்தவெளிக்கு சென்று ஒரு பெரிய வாழை இலையை விரித்து அதில் முதல் நாள் செய்த வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கலை சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து, காக்கா புடி வச்சேன், கணுப்புடி வச்சேன், காக்கைக்கெல்லாம் கல்யாணம், கூட பிறந்த சகோதரர்கள் நல்லா இருக்கணும் என்று பாடி காகங்களுக்கு உணவு படைக்கும் கணுப்பிடி சடங்கை செய்தார். தனது பிறந்த வீட்டு சொந்தங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என பெண்கள் வேண்டிக் கொள்ளும் இந்த சடங்கின் தாத்பரியத்தை ஆதித்யன் வியப்புடன் கேட்டறிந்தான். மதிய வேளையில் கிராமத்தின் ஆற்றங்கரையில் இருக்கும் பெரிய அரச மரத்தடியில் ரகுவின் மொத்த பங்காளிகளும் உறவினர்களும் ஒன்று கூடினர். ஒவ்வொரு வீடும் ஒரு வகை கலவை சாதம், அதாவது புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் மற்றும் தயிர் சாதம் ஆகியவற்றை கொண்டு வந்து அனைவரும் ஒரு பெரிய வட்டமாக அமர்ந்து உணவை பகிர்ந்து கொண்டனர். அங்கே எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இன்றி பெரியவர்கள் பழைய நினைவுகளை பேசி கலகலவென சிரிப்பதையும், இளைஞர்கள் இளவட்டக்கல் தூக்கியும் கபடி விளையாடியும் தங்களது வீரத்தை வெளிப்படுத்துவதையும் கண்ட ரகு நகரத்தில் தான் இழந்தது பணத்தை விட மேலான ஒரு நிம்மதியை என்பதை உணர்ந்தான். குறிப்பாக பல வருடங்களாக பேசாமல் இருந்த ரகுவின் பெரியப்பா மகன் சோமு கூட்டத்தில் ரகுவை தேடி வந்து கட்டிப்பிடித்த தருணம் காணும் பொங்கலின் உண்மையான நோக்கமான உறவுகளை கண்டு மகிழ்தல் என்பதை மெய்ப்பித்தது. மாலை நேரத்தில் ஊர் மந்தையில் நடந்த கலை நிகழ்ச்சிகளும் சிறுவர்களின் ஓடிப்பிடித்து விளையாடும் விளையாட்டுகளும் ஆதித்யனை செல்போன் திரையை மறக்க செய்து மண்ணின் மனத்தை ரசிக்க வைத்தன. இறுதியாக ஊர் திரும்பும்போது காணும் பொங்கல் என்பது வெறும் சுற்றுலா அல்ல, அது நம் வேர்களை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு புனிதமான சடங்கு என்பதை உணர்ந்த ரகுவின் குடும்பம் அடுத்த ஆண்டும் இதைப்போன்றே கொண்டாட வேண்டும் என்ற உறுதியுடன் விடை பெற்றது.